ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, கிருபையின் நாளாக இருப்பதாக. நிச்சயமாகவே இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்று நாம் வாசிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அவர் எப்பொழுது ஆசீர்வதித்து பாதுகாப்பார் என்று பார்க்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளையாய் நீதிமானாய் இருக்கும் போது தேவன் அதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்கு கொடுத்தார். நிச்சயமாகவே தேவன் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேடகமாய், ஒரு துணையாய் இருந்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பின் சந்ததியில தேவன் இருந்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆபிரகாம் ஒரு நீதிமானான வாழ்க்கை வாழ்ந்ததாய் சொல்லப்படுகிறது. நிச்சயமாகவே கூட இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நீதிமானாய் இருக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்கிற வேலையில கூட இருக்கும். அது மாத்திரமல்ல, காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் அவர் உங்களோடு கூட சூழ்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இதுல ஒரு நன்மை இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே கூட என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே தேவன் நீங்க நீதிமானாய் வாழும் போது உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி கூட ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில நாங்கள் பார்த்தது போல கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்வார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிக்கணும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய காருண்யம், கிருபை அப்பா, தயவு, இரக்கம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. அவர்கள் செய்கிற வேலையில அப்பா, அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய பிள்ளைகள் மத்தியில அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு தயவு, ஒரு கிருபை, காருண்யம், ஒரு கேடகம் உண்டாவதாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூய் ஆவியானவரே, உமக்கு பிரியமானவர்களாய், உம்மை அறிந்து கொண்டவர்களாய், ஒரு நீதிமானாய் வாழ அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.